தேர்தல் நடைபெறும் போது பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாலும் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு அதிகாரிகளை கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்கியதாலும் மாசி என்கிற மாசிலாமணியை ஜாமீனில் வெளிவர முடியாத 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். அண்ணே, என்னண்ணே, ஏனே எப்படி இருக்கீங்க? யாருண்ணே அவன்? யாருண்ணே? உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு. அவன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணு முன்னாடியே வெட்டுறான். அவனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையே வெட்டுறேன். அண்ணே, முதல்ல வேட்டியை கட்டுங்கண்ணே. இந்தாங்கண்ணே, கட்டுங்கண்ணே. 20 வருஷமா இந்த நாச்சியார்புரத்துல ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். 1000 பேர் மத்தியில ஒரு சாதாரண போலீஸ்காரன் என் வேட்டிய உருவிய அவமானப்படுத்திட்டான். அன்னைக்கு நான் உயிரை விட்டுருக்கணும். நான் உயிரோட இருக்கிறதே அவனை சாகடிக்கிறதுக்கு தான். நான் வேட்டிய கட்டுற அன்னைக்கு அவன் சாகணும். எந்த இடத்துல என் வேட்டிய உருவிய அவமானப்படுத்தினானோ அதே இடத்துல அவனை நான் வெட்டுறேன். ஊரே கலவரமா இருக்கு சார். அவங்க ஜாதிக்காரங்க கண்டதெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. நாங்க எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான் இருக்கோம். நீங்களாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலான் இருக்கீங்க. நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊரோட போய் செட்டில் ஆகலான் இருக்கேன். எல்லாம் இந்த ஆளால வர்றது சார். உயர் அதிகாரி நம்ம 2 பேர் இருக்கும்போது இந்த ஆள் எதுக்கு சார் மாசியை போட்டு அடிக்கணும்? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் நான் அடிப்பேன். சும்மா சாக்கெல்லாம் சொல்லாத. மாசி உங்க அப்பனை அடிச்சான், அதனால நீ அவனை அடிச்ச. இனி எவ அப்பனையும் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அடிச்சேன். என்னமோ பேருக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. இனிமே இந்த ஸ்டேஷன் இருக்க போறது இல்ல, நம்மளும் இருக்க போறது இல்ல. உன் நல்லதுக்கு சொல்றேன். மாசியை எதுக்குறது எமனை வெத்தலை பாக்கு வச்சு வீட்டுக்கு கூப்பிடுறது சமம். அவ வெளியில வரதுக்குள்ளார மரியாதையா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடு. பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். தைரியம் இருக்கிறவங்க என் பின்னாடி இருங்க. மருதமலை நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியாப்பா? பப்ளிக் அவனை பார்த்து பயந்தாலும் பரவாயில்லப்பா. ஆனா போலீஸ்காரங்களை அவனை பார்த்து பயப்படுறாங்க. தப்பு நடந்தா தட்டி கேட்கிறவன் தான் போலீஸ்காரன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை அடிச்சு உதச்சி உள்ள தூக்கி போட்டு பாரு. உன்னை போலீஸ் ஆக்குனது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சார், டிஜிபி ஆபீஸ்ல இருந்து உங்களை என்கொயரிக்கு வர சொல்லிருக்காங்க. என்ன பிரச்சனைக்காக மாசி அரெஸ்ட் பண்ணீங்க? மாசி அரெஸ்ட் பண்ணதால நாச்சியார்புரத்துல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு தெரியுமா? அதுக்கு சரியான ரீசன் சொல்லுங்க சார். மாசியை அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணங்கள் இருக்கு. ஓகே, நீங்க போலாம். ஓகே அஷன்ஸ், பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு. முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங். நீங்க ஒரு கேன ஏன் எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிட்டு இருக்க? அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருயா, நான் கேட்டு தொலைறேன். இல்ல சார், நீங்க கேடி பசங்களை கூண்டோட பிடிக்கிறதுல புலின்னு சொல்ல வந்தேன் சார். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். என்ன பண்றீங்க எல்லாரும்? இல்ல சார், புதுசா வர போற இன்ஸ்பெக்டருக்கு மாலை போடுறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குடியாத. இந்தாங்க சார். நீ என்ன பண்ற? அந்த இடத்தை நல்லா தொடச்சு தோரணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும். Crash the border and reorder. Yo, yo, yo. Crash the border and reorder. Yo, 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 yo. ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டரா வர்றான். ஏகாம்பரம், அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. வெல்கம். தேங்க் யூ வெரி மச். ஸ்காட் சல்யூட்.
ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில எஸ் சார் சல்யூட் இன் யுவர் ரைட் ஹேண்ட் ரைட் சார் ஃபாலோ மீ உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் இதுவரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம் ஓசியில டீ குடிக்கிறவங்க வண்டி கடையில் எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்காரர்கிட்ட பணம் புடிங்கி திங்குறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும் இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும் இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும் அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும் இந்த ஊர்ல யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட் நாச்சியார் பொறுத்த அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னோட டேபிள் மேல இருக்கணும் ஓகே ஓகே சார் அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நீட்டுமா இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான் என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப சார் மலை நல்லா இருக்கியா மலை மலை இல்ல மருதமலை ஆமா புதுசா வேலைக்கு வந்த போலீஸுங்கள் எல்லாம் டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே நோ சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார் ஏய் என்னையும் வாங்கிட்டு வர சொல்லிருக்கல நீ புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் ஏய் நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் தெரியுதா தேங்க்யூ சார் சார் உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு சேர்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீன்ற நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார் வளராத அந்த லெட்டர் கொண்டு போய் திவ்யா கிட்ட கொடுத்துட்டு சார் ஏற்கனவே போலீஸ்காரங்களை பூரா மாமா மாமான்னு மணிக்கு ஒரு முறை சொல்றாங்க இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்களா சார் என்ன சார் நியாயம் அது ஏன் செய்ய மாட்டியா நோ சார் நான் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வான் சார் வர்ற சார் ஏகா சார் செட்டைன் பண்ண மட்டும் போதாது நியாயமா ஜிப்பும் போடணும் சார் முதல்ல ஜெட்டி போடணும் ஐயோ தேங்க்யூ சார் சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார் இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டும் சார் அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு முதல்ல கந்து வெட்டிக்காச்சும் கடனை வாங்கி 4 ஜட்டியை வாங்கிடணும் அந்த லூசு கிட்ட எதுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்புனீங்க அது நேரா கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுத்துருச்சு அது அப்பா கிட்ட இருந்து வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஓஹோ பிரிச்சு பார்த்தா முக்கியமான விஷயம் கோயிலுக்கு வரும்னு எழுதி இருக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் வா சொல்றேன் வா இல்ல இன்னைக்கு கோயில்ல விசேஷ பூஜை இன்னைக்கு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா ஆயுள் கொடுன்னு ஐயர் சொன்னாரு ஐயருக்கும் ஆயுளுக்கும் என்னங்க சம்பந்தம் நீங்க வேற என்னமோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன் சொல்லுங்க என்னத்த ராசி நட்சத்திரம் சொல்லுங்க மகர ராசி திருவோண நட்சத்திரம் நீங்க சொல்லுங்க கடக ராசி ஆயுள்ய நட்சத்திரம் அபிவர்த்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்த பல புருஷாத் சித்தத்தம் ஸ்ரீமன் பாலசுப்ரமணியேஸ்வர சுவாமி நமः அஷ்டோத்திர பூஜாம் சத்ய கரிஷே கார்த்திகேயாய இன்னும் ஒரு மாசத்துக்கு உன் மனசுக்குள்ள சிம்பிளா சின்ன சின்ன ஆசைகள் எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம என்கிட்ட சொல்லு நான் நிறைவேற்றுறேன் ஏன் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா வாங்கி தரதுக்கு நான் இருப்பேன் ஆனா கேட்கறதுக்கு நீ இருக்க மாட்டியே என்னாச்சு ஒண்ணும் இல்ல கேளு வாங்கி தரேன் என்னோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே சின்ன பேப்பர்ல சின்ன சின்னதா எழுதி வச்சிருக்கேன் தரட்டுமா அந்த சின்ன பேப்பரை யாரையாவது குனிய வச்சு பச்சை குதிரை தாண்டணும்னு ஆசை ஓஹோ நல்ல ஆசைதான்